உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை எங்களுக்கு தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இழந்து போன கிருபை எங்களுக்கு தருகிறவரே, இழந்து போன மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. நன்றி 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 இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ இயேசுவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளிலே அற்புதத்தின் விளிம்பிலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஏமாற்றத்தையும் தோல்வியும் அடைகிறதான சூழ்நிலைகள். அற்புதத்தின் விளிம்பில் இருப்போம், ஆனால் அற்புதத்தை பார்க்க முடியாது. நாளைக்கு ஒரு நன்மை வரும் என்று காத்திருப்போம், ஆனா அந்த நாளை என்பது வரவே இல்லை. இவ்விதமாக அநேகருடைய வாழ்க்கையில அற்புதத்தின் விளிம்பில் இருந்தாலும் அற்புதத்தின் நிறைவை நாம் பார்க்க முடியவில்லை. இதற்கு பின்பதாக கிரியை செய்கிறதான ஒரு அசுத்த வல்லமை ஒன்று இருக்கிறது. அதை குறித்து பார்க்கும் பொழுது மோசேவனுடைய வாழ்க்கையில மோசேவும் கானானை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கிறதான திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆனா அந்த ஒரே ஒரு இடத்துல, மலையை பார்த்து பேச சொன்ன இடத்துல, அவர் கோவத்துல அவரு அடிச்சிட்டார், அந்த மலையை அடிச்சார். அதனால அவர் தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணினதான அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாமல் போனது. கர்த்தர் அவருக்கு ஏற்படுத்தி வைத்திருந்ததான அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை பார்க்க முடியாமல் போனது. கடைசியாக கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், ஒரு மலையின் மேல் ஏறி நின்று அங்கிருந்து இந்த கானான் தேசத்தை முற்றிலும் பார், நான் அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன், ஆனா நீ அதை சுதந்திரிக்க போவது இல்லை. அது எவ்வளவு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும். அந்த மலையின் பெயர் பிஸ்கா. அதை நாம் உபாகமம் 3வது அதிகாரம் 27ஆம் வசனத்திலும் 34வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். இந்த பிஸ்கா என்கிறதான மலை, இந்த பெயரிலே இன்றைக்கு கிரியை செய்கிறதான அசுத்த வல்லமை என்ன பண்ணுதுன்னா, அற்புதத்தை தூரத்திலே காண செய்கிறது, ஆனால் அற்புதத்தை அனுபவிக்க முடியவில்லை. There's a spirit behind this, stopping us from the edge of miracles. அற்புதம் நடக்கிற அந்த விளிம்பிலே நம்மை தடுத்து நிறுத்துகிறதான வல்லமை, spirit of Pisgah. இந்த வல்லமை ஒரு மலையை போல நம்ம வாழ்க்கையில் இருந்து, அந்த மலையிலிருந்து நம்ம பார்க்கிறோம், ஆனால் அதை அனுபவிக்க முடியவில்லை. நாளை 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 என்று சொல்லி அது காலதாமதமாகி கொண்டே இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் எப்போதான் எனக்கு கிடைக்கும், இந்த நன்மை எப்போதான் எனக்கு உண்டாகும் என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்து காத்து கண்கள் பூத்து போனது. ஆனால் இன்றைக்கு நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம், the spirit of Pisgah. இந்த பிஸ்கா மலையில இருந்து வெறும் அற்புதத்தை பார்க்க மட்டும் வச்சு அனுபவிக்க முடியாதபடி என தடை செய்கிற வல்லமைகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறட்டும் சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த பிஸ்கா மலையில இருந்துதான் பீலேயாம் என்கிறதான அந்த மனுஷனும் இஸ்ரவேலுக்கு எதிரான ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லணும்னு வராரு. பாலாக் ராஜாவினாலே அழைக்கப்பட்டு பீலேயாம் இஸ்ரவேலை சபிக்கும்படி வருகிறார். ஆனா அந்த பிஸ்கா மலையிலிருந்தே தான் கர்த்தர் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஒரு புறம் அந்த பிஸ்கா மலை என்பது
வெறுமனே அற்புதத்தை பார்த்து அனுபவிக்க முடியாத ஒரு சம்பவத்தினுடைய அடையாளமாக இருந்தாலும், இன்னொரு புறம் அந்த பிஸ்கா மலை என்பது நம்முடைய வாழ்க்கையில சத்துருவானவனால் திட்டமிடப்பட்ட சாபங்களை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு இடமாக இருக்கிறது. சத்ருவினால திட்டமிடப்பட்ட அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவானதாகவே கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆகையினால இந்த நாளிலே நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான இந்த ஸ்பிரிட் ஆஃப் பிஸ்கா, அற்புதத்தின் விளிம்பில் இருந்து கொண்டு அற்புதத்தை தடை செய்கிற வல்லமை என்னுடைய வாழ்க்கை விட்டு வெளியேறுவதாக. காரணம், சங்கீதம் 138:8 வாசிக்கிறோம், கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் அவருடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாது இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அவர் ஒரு காரியத்தை ஆரம்பித்தார் என்று சொன்னால் அதை முடிக்காமல் அவர் இருக்க போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால், நற்காரியங்களை தொடங்கி இருக்கிறார் என்று சொன்னால் அது நிறைவேறாமல் இருக்க போவது இல்லை. காரணம், நம்முடைய தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால இந்த நாளிலே நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இந்த பிஸ்கா மலையில் இருந்து கொண்டு அற்புதத்தை வெறுமனே பார்க்க வைத்து அதை சுதந்திரிக்க முடியாமல் என்னை தடை செய்கிறதான வல்லமைகள் என்னுடைய வாழ்க்கையை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக. கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறதான நன்மையை நான் பார்க்க முடியாதபடி என் வாழ்க்கையில மலையை போல பிரச்சனைகளை, மலை போல தடைகளை ஏற்படுத்தி அற்புதத்தை அனுபவிக்க முடியாதபடி தடை செய்கிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய கண்கள் முன்பதாக இருந்து விலகி போவதாக என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நான் மோசேவை போல வெறுமனே கானான் தேசத்தை பார்க்கிறவனாய் இருக்க போகிறது இல்லை. கானான் தேசத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன். கர்த்தர் எனக்கு சொன்னதான வாக்குத்தத்தத்தை வெறுமனே ஜெபத்திலும் வெறும் வார்த்தைகளால கேட்கிற மனிதனாய் நான் இருக்க போவதில்லை. அந்த வார்த்தைகள் நிறைவேறுகிறதை நான் பார்க்க போகிறேன். சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுவோம். கர்த்தாவே, மோசேவை போல நான் வெறுமனே கானானுடைய இளைப்பாறுதலை கேட்கிறவனாய் மாத்திரம் இல்லை, அதிலே நான் நுழைந்து அதை நான் அனுபவிக்க போகிறேன். அது என்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷமாக, பங்காக, பாகமாக மாறப்போகிறது. காரணம், நீர் என்னை அப்பா எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக உயர்த்த சித்தமுள்ளவராய், திட்டமுள்ளவராய் இருக்கிறீர். இப்பொழுதே என்னுடைய வாழ்க்கையில இந்த பிஸ்கா மலையை போல அப்பா வெறும் அற்புதங்களை பார்க்கிற ஒரு இடமா மாத்திரம் இல்லை, அற்புதங்களை சுதந்திரிக்கிற இடமாக அது மாறட்டும். அன்றைக்கு சாபத்தின் இடமாக அப்பா பீலேயாமினாலே அது இருந்தாலும் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் அந்த மலையிலே நீர் மாற்றினீர். அதே போல எந்த சாபத்தின் வல்லமைகள் எங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணி கொண்டு வந்திருந்தாலோ, right now Lord we pray that it will be converted into blessing. அந்த சாபம் எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றப்படுவதாக. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமானது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமானது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோம். ஆகையினால் இந்த நாளிலே கர்த்தாவே உங்களுடைய சமூகத்திற்கு வருகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை கேட்டு வருகிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வருகிறோம். அப்பா, வேலைக்காரருடைய கண்கள் அப்பா எஜமானருடைய கரங்களை நோக்கி இருக்கிறது போல நாங்களும் உம்மையே நோக்கி பார்த்து கர்த்தர் எங்களுக்கு நன்மை செய்யும் அளவோ, கர்த்தர் எங்களுக்கு இந்த சுதந்திரத்தை எங்களுக்கு வாக்கு பண்ணினதை தரும் அளவோ எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். அப்பா, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அளவோ, நீர் எங்களுக்கு அப்பா நீர் எங்களுக்கு நன்மை செய்யும் அளவோ, நீர் எங்களுக்கு உதவி செய்யும் அளவோ எங்களுடைய கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கட்டும், உம்மையே நோக்கி கொண்டிருக்கட்டும். அப்பா, ஓ ஹல்லேலூயா. இதனாலே சொல்லி ஜெபிக்க போகிறோம். இதற்கான ஜெப விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த பிஸ்கா மலையிலேயே நம்மளை வைக்கும்படியாக, வெறும் அற்புதங்களை பார்க்கும்படியாக மாத்திரம் வைத்து சுதந்திரிக்க முடியாமல் தடை பண்ணுகிறதான என் வாழ்க்கையில மறைந்திருக்கிறதான பாவங்கள் எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே நான் அதை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்து
தேவனுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லலாமா? எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த பிஸ்கா மலையிலேயே என்னை வைத்து அற்புதத்தை வெறுமனே பார்க்கிறவனாய் மாத்திரம் வைத்து அற்புதத்தை, அதிசயத்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாமல் தடை செய்கிற வல்லமைகள் எதுவாக இருந்தாலும், என்ன பாவங்களாக இருந்தாலும், அதை இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நான் அறிக்கை பண்ணுகிறேன். எனக்கும் அப்பா இந்த ஆசீர்வாதத்திற்கும் இடையே இருக்கிறதான தடையாக இருக்கிறதான இந்த பாவங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நான் அறிக்கை செய்கிறேன். என்னென்ன காரியங்கள்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுகிறாரோ அதையெல்லாம் அறிக்கை பண்ணுவோம். நம்முடைய முற்பிதாக்களுடைய பாவங்களாக இருக்கலாம், நம்முடைய அக்கிரமங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இப்போ தேவனுடைய சமூகத்தில் சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலே அப்பா இந்த பிஸ்கா மலையிலேயே என்னை வைத்து அந்த கானானை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு என்னை இதே மலையிலேயே வைக்கும்படியாக திட்டமிட்டிருக்கிறதான எல்லா விதமான இந்த தடை செய்கிற பாவங்களையும் இப்பொழுதே நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். அந்த பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து வரப்போவது இல்லை. இதுவரைக்கும் தொடர்ந்து வந்திருக்கலாம், ஆனால் இனி என் வாழ்க்கையில தொடர போவது இல்லை. நான் அவை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே அறிக்கை செய்து இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிறதான மன்னிப்பை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாகிற மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய பாவம், என் பெற்றோர்களுடைய பாவம், என் முற்பிதாக்களுடைய பாவம் எல்லாவற்றையும் கர்த்தர் தயவாய் மன்னிப்பீராக. கேட்போமாக, கர்த்தர் தயவாய் மன்னித்து அந்த அற்புதத்தை, அந்த கானானை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த அற்புதத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறதான, அது ஒருவேளை பொருளாதார ஆசீர்வாதமா இருக்கலாம், திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதமாகவோ, இல்லை வேற எந்த காரியம், பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், இப்படி எந்த காரியங்களிலே கர்த்தர் வாக்கு பண்ணினதை தடை செய்கிற வல்லமைகள் எதுவாக இருந்தாலும் அதை புரட்டி தள்ளுகிறதான தேவ தூதர்கள் அந்த கற்களை, தடை செய்கிற கற்களை புரட்டி தள்ளுகிறதான தேவ தூதர்கள் என் சார்பிலே செயல்படுவார்களாக என்று சொல்லலாமா? கர்த்தாவே, இந்த நாளிலே கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை, ஆசீர்வாதத்தை, கர்த்தர் வைத்திருக்கிறதான நன்மையை தடை செய்கிறதான தடை கற்கள் என் முன்பதாக இருக்கிறது, அதை புரட்டி தள்ளும்படி இப்பொழுதே நீர் உம்முடைய தூதர்களை அனுப்புவீராக. சொல்லுவோமாக, கர்த்தாவே, இப்பொழுதே Lord, we pray that you will send your angels to roll away the stones. இந்த கற்களை புரட்டி தள்ளுவார்களாக. இந்த பொருளாதார ஆசீர்வாதம் என்கிறதான இந்த தடையை ஏற்படுத்துகிறதான, பொருளாதார ஆசீர்வாத தடையை ஏற்படுத்துகிறதான கற்கள், ஒருவேளை திருமண வாழ்க்கையா இருக்கலாம். சொல்லுங்க, நானும் என்னுடைய கணவனும், நானும் என்னுடைய மனைவியும் சந்தோஷமா இருக்க முடியாதபடிக்கு காணப்படுகிற இந்த தடை கற்கள் பரலோக தூதர்களினாலே புரட்டி தள்ளப்படுவதாக. Right now in the name of Jesus we command these angels to come and roll away the stones. இந்த கற்களை அவர்கள் புரட்டி தள்ளுவார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. இனி நான் பிஸ்கா மலையிலே இருந்து கொண்டு இந்த கற்களை பார்த்து கொண்டு நான் இருக்க போவது இல்லை. அந்த கற்கள் புரட்டி தள்ளப்பட்டு பிஸ்கா மலையிலிருந்து நான் கானானுக்குள்ளாக நான் நுழைய போகிறேன். கர்த்தர் சொன்னதான வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திலே நான் பங்கெடுக்க போகிறேன். கர்த்தர் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளும் என் வாழ்க்கையில நிறைவேற போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிப்போம். என்னுடைய வாழ்க்கையிலேயே என்னை இந்த பிஸ்கா மலையிலேயே வைக்கும்படியாக திட்டமிட்டிருக்கிறதான எல்லா விதமான வஞ்சக ஆவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையை விட்டு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. Every manipulating spirit that is trying to keep me in the mountain of Pisgah, இந்த பிஸ்கா மலையிலேயே என்னை வச்சுட்டு கானானுக்குள்ள சுதந்திரிக்க முடியாம வெறும் கண்ணுல மட்டும் காமிச்சிட்டு இருக்கிறதான இந்த நய வஞ்சக ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என் வாழ்க்கையை விட்டு, என் குடும்பத்தை விட்டு வெளியேறுவதாக. நான் வெறுமனே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை வெறும் வார்த்தைகளாலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷனா இல்லை, அதை அனுபவிக்கிற மனுஷனாக நான் இனி வருகிற நாட்களிலே மாற்றப்பட போகிறேன். கர்த்தர் என்னை அந்த பிஸ்கா மலையிலிருந்து என்னை அழைத்து கானானுக்குள்ளாக சுதந்திரிக்க என்னை அழைத்து கொண்டு போகிறார். சொல்லுவோம். நான்
நான் இனி சத்ருவினுடைய இந்த நய வஞ்சகத்தில் சிக்கிக்கொண்டு இந்த மலையிலேயே நான் இருக்க போவது இல்லை. நான் ஆசீர்வாதத்தின் எல்லைக்குள்ளாக நான் கடந்து வர போகிறேன். கானானின் எல்லைக்குள்ளாக நான் கடந்து வர போகிறேன். ஓ ஜீசஸ், சொல்லுவோம். ஓ, நான் இனி இந்த பிஸ்கா மலையினுடைய எல்லைகளிலேயே நான் சுற்றி திரிய போவது இல்லை. கானானுக்குள் நுழைந்து பாலும் தேனும் ஓடுகிறதான அந்த இடத்தை நான் சுதந்திரமாக பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். சத்ருவனுடைய பிசாசனுடைய கைகளில் இருக்கிறதான புத்தகங்கள், அதுல நம்முடைய பெயர்களை எழுதி இவங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாதபடி இவங்களை தடை பண்ணணும்னு சொல்லி நம்முடைய பெயரை அவனுடைய புத்தகத்தில் அவன் எழுதி வைத்திருக்கிறான். அதனால இப்ப சொல்லி ஜெபிக்க போகிறோம். பிசாசே, உன்னுடைய கரங்களில் இருக்கிற புத்தகத்திலிருந்து என்னுடைய பெயர் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. என்னுடைய பெயர் கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்திலும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பங்கிலும் நான் என்னுடைய பெயர் இருக்கிறது. ஆகையினாலே சத்ருவினுடைய கரங்கள் இருக்கிறதான புத்தகத்தில் என்னுடைய பெயர் இருக்க போவது இல்லை. என்னுடைய பெயர் இருக்க போவது இல்லை. சொல்லுங்க, என்னுடைய பெயர் பிசாசனுடைய எந்த புத்தகங்களில் எழுதப்பட்டிருந்தாலும் இவன் இதை சுதந்திரிக்க மாட்டான், இவன் இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க மாட்டான்னு சொல்லி எந்த தீமையான தீர்மானங்களை சத்ருவானவன் எனக்கு எதிராக எழுதி வைத்திருந்தாலும் அந்த புத்தகத்திலிருந்து என்னுடைய பெயர் இயேசுவின் இரத்தத்தினாலே அழிக்கப்படுவதாக. I erase my name from these evil books. இந்த தீமையின் புத்தகங்களிலிருந்து என்னுடைய பெயர் அழிக்கப்படுவதாக. என்னுடைய பெயர் கர்த்தருடைய ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தர் என்னை தம்முடைய உள்ளங்கைகளில் பொறித்து வைத்திருக்கிறார். ஆகையினால என்னுடைய பெயர், என்னுடைய ஆசீர்வாதம் எந்த தீமையின் புத்தகங்களிலும் இடம் பெறுவது இல்லை. அப்படியே இருக்கும் என்று சொன்னால் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் அது அழிக்கப்படுவதாக. நான் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறதான கானானின் சுதந்திரத்தை நான் பங்கெடுப்பேன் இயேசுவின் நாமத்தினாலே. இனி என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள், என்னுடைய பெயர்கள் எந்த தீமையின் புஸ்தகத்தில் இருந்து கொண்டோ ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்க நான் இயேசுவின் நாமத்தில் அனுமதிக்க போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ், கர்த்தாவே நீர் எழுந்தருளுவீராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஓ கர்த்தாவே எழுந்தருளும். கேட்போமா? ஓ ஜீசஸ், கர்த்தாவே எழுந்தருளுங்கப்பா. என் கரத்தை பிடிச்சு இந்த பிஸ்கா மலையிலிருந்து என்னை கானானுக்கு கூட்டிட்டு போங்கப்பா. சொல்லுங்க கர்த்தாவே, என் கரத்தை பிடித்து கொள்ளுங்க. ஓ லார்ட், ஹோல்ட் ஆன் டு மை ஹேண்ட்ஸ் லார்ட். ஆண்டவரே, என்னை என் கரத்தை பிடிச்சு இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்கப்பா. நான் இந்த மலையிலேயே இருந்து சும்மா வேடிக்கை பார்க்கிறவனா நான் இருக்கக்கூடாது. ஐ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் யுவர் பிளெஸிங். உம்முடைய ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தை வெறும் பார்க்கிறவன் அல்ல, உம்முடைய ஆசீர்வாதத்தை வெறுமனே வார்த்தையினாலே சொல்லிக் கொண்டிருக்கிறவன் அல்ல, அதை அனுபவிக்கிறவனாய் நீர் என்னை மாற்றணுமே. அதற்காக என்னை இப்பொழுதே உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுவோமா? என்னை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை அழைத்து செல்லும். இந்த பிஸ்கா மலையிலே இருந்து நான் இனி வெறும் பார்வையாளராக நான் இருக்க போவது இல்லை. கானானை சுதந்திரிக்க போகிறேன். கானானுடைய ஆசீர்வாதங்கள் என்னுடைய ஆசீர்வாதங்களாய் மாறட்டும். கர்த்தர் சொன்னதான பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்திலே, ஓ தேசத்தின் நன்மையை, தேசத்தினுடைய பலனை நான் புசிப்பேன். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற நன்மைகளை நான் பார்த்து, ஓ தேவனுடைய நாம மகிமைக்காக நான் எழும்பி நின்று அவரை பிரஸ்தாபப்படுத்துவேன். ஆகையினாலே நான் எந்த மலையிலே சிக்குண்டு இருந்தாலோ கர்த்தாவே என்னுடைய கரத்தை பிடிச்சு நீங்க அழைத்து செல்லுங்கப்பா. சொல்லுவோமா? அப்பா, என் கரத்தை பிடிச்சுக்கோங்க. என் கரத்தை இப்போ உங்க கரங்கள்ல நான் கொடுக்கிறேன். லார்ட், டேக் மை ஹேண்ட், லீட் மீ ஓ லார்ட். என்னை நடத்தும். நான் இனி இந்த மலை
மலைகளிலே இருக்க போவது இல்லை. கானானுக்குள் என்னை அழைத்து செல்லோ, மகிமையை நான் பார்க்க வேண்டும். உம்முடைய மகிமையின் உம்முடைய மகிமையின் அப்பா, உம்முடைய மகிமையின் ஆசீர்வாதத்தை நான் பார்க்க வேணும் அப்பா. அதற்கு நான் சாட்சியா இருக்கணும். அதை பற்றி நான் பேச வேண்டும். உம்முடைய மகிமைக்கு சாட்சியா இருக்க வேண்டுமே ஒழிய வெறுமனே வேடிக்கை பார்க்கிறதான வாழ்க்கைக்காக கர்த்தர் என்னை அழைக்கவில்லையே. நாங்கள் இந்த நாட்களிலே அப்பா உங்களுடைய சமூகத்திலே ஊக்கமாய் செபிக்கிறோம். எங்கள் கரத்தை பிடித்து கர்த்தாவே நீர் எங்களை அழைத்து செல்வீராக. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய மகிமை என் மேல் உதிக்க முடியாதபடி காணப்படுகிறதான கார் மேகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் மேலிருந்து விலகி செல்வதாக. சொல்லுவோமா? கர்த்தருடைய மகிமை என் மேல் உதிக்க முடியாதபடி என் மேல் இருக்கிறதான கார் மேகம், இந்த வானமண்டலங்களில் கிரியை செய்கிற துரைத்தனங்கள் அதிகாரங்களினாலே என் மேலே குடும்பத்தின் மேலே போடப்பட்ட எல்லா கார் மேகமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி செல்வதாக. நீதியின் சூரியன் என் மேல் உதிப்பாராக. அவருடைய மகிமையின் வெளிச்சம் என் மேல் உதிக்கட்டும். அதற்கு தடையாய் வானமண்டலங்களில் கிரியை செய்கிற இந்த துரைத்தனங்கள் அதிகாரங்களினாலே இந்த வானமண்டலங்களை கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளினாலே கார் மேகத்தை உருவாக்கி கர்த்தருடைய மகிமையை தடை செய்கிறதான எல்லா வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. Every dark cloud above me be removed in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே விலக்கப்படுவதாக, விலகி செல்வதாக. கர்த்தருடைய மகிமை, நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் என் மேல் வரட்டோ. இந்த கார் மேகம் இனி என்னை சூழ்ந்து கொள்ள போவது இல்லை. கார் மேகங்கள் என்னை சூழ்ந்து கொள்ள போவது இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க. இனி என்னுடைய வாழ்க்கையில கார் மேகம் சூழ்ந்து கொள்ள போவது இல்லை. கர்த்தருடைய மகிமை என்னுடைய வாழ்க்கையில உதிக்க போகிறது. கர்த்தருடைய வெளிச்சம் என் மேல் உதிக்க போகிறது. இனி நான் கார் மேகத்தினாலே சூழப்பட்டவனாய் நான் இருக்க போவது இல்லை, இல்லை, இல்லை. கார் மேகங்கள் விலகி செல்வதாக. கருமையான மேகங்கள் விலகி செல்வதாக. இந்த அதிகாரங்கள் துரைத்தனங்களினால் திட்டமிடப்பட்டு என் மேல் நிழலாட்டமாய் இருக்கிறதான இந்த கார்மேகம் விலகி சென்று கர்த்தருடைய மகிமை என் மேல் உதிக்கட்டும். நீதியின் சூரியனின் வெளிச்சம் என் மேல் உதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில என்னை இன்னும் பிஸ்கா மலையிலேயே இருக்க வைக்கிறதான சத்ருவினுடைய எல்லா விதமான ரகசிய ஆலோசனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? என்னை பிஸ்கா மலையிலேயே அற்புதத்தை வெறுமனே பார்க்கிறவனாய் மாத்திரம் வைத்து அதை சுதந்திரிக்க முடியாமல் அந்த பிஸ்கா மலையிலேயே வைக்கிறதான சத்ருவின் மறைவான ஆலோசனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிந்து போகட்டும். சொல்லுவோம் கர்த்தாவே, இவ்விதமாக இந்த பிஸ்கா மலையிலேயே என்னை வைத்து என்னை ஆசீர்வாதத்தை வெறுமனே பார்க்கிறவனாய் மாத்திரம் வைத்து அதை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறதான இந்த தீமையின் ஆலோசனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. இனி அந்த ஆலோசனைகள் என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் சந்ததியின் மேல், என் சபையின் மேல் பழிக்காமல் போவதாக. காரணம், நீதியின் சூரியன் மகிமையின் தேவன் என் மேல் உதித்திருக்கிறார். கர்த்தரினுடைய கரத்தை பிடித்திருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் என்னை வாக்குத்தத்தத்தை நான் நிறைவேறுவதை நான் பார்க்க போகிறேன். என் கரத்தை பிடித்து அவர் நடத்துகிறார். ஆகையினாலே நான் இனி இந்த துன்மார்க்க ஆலோசனைகளுக்கு நான் விட்டு கொடுக்க போவது இல்லை. அவைகள் என் மேல் இனி கிரியை செய்ய போவது இல்லை இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னை இந்த பிஸ்கா மலையிலேயே கட்டி வைக்க நினைக்கிறதான சத்ருவினுடைய எல்லா கட்டுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டவிழ்க்கப்படுவதாக சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, என்னை இதே இடத்துல ஆசீர்வாதத்தை காணான சுதந்திரிக்க முடியாதபடிக்கு இதே மலையில என்னை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் சங்கிலிகளும் வல்லமையுள்ள நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைந்து போவதாக. I release myself from every chains and bondages that is holding on to me.
என்னை பிடித்து வைத்திருக்கிற இந்த சங்கிலிகளும் இந்த கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. பரலோக அக்கினி இறங்கட்டும். ஓ, என் கரங்களிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருக்கிறதான கண்களுக்கு புலப்படாத சங்கிலிகள் வெட்டப்படுவதாக, எரிந்து சாம்பலாய் போவதாக. நான் இனி இந்த பிஸ்கா மலையிலேயே நான் இருக்க போவது இல்லை. I am going to enter into the promised land. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்துக்குள்ளாக நான் நுழைவேனே ஒழிய நான் இந்த பிஸ்கா மலையிலேயே இருக்க போவது இல்லை. பிஸ்கா மலையிலேயே இருக்க போவது இல்லை. இதே மலையில என்னை கட்டி வச்சிருக்கிறதான எல்லா சங்கிலிகளும் கயிறுகளும் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் வெட்டப்படட்டும், வெட்டப்படட்டும், வெட்டப்படட்டும். We break it in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே வெட்டப்படுவதாக, வெட்டப்படுவதாக. ஓ, நான் கானானுக்குள்ளாக கர்த்தருடைய மகிமைக்குள்ளாக நுழைவேன். ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னை இதே இடத்திலே வைக்கும்படியாக என் மேல் சத்ருவினால் போடப்பட்ட எல்லா பாரங்களும் எல்லா சுமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை விட்டு நீங்குவதாக. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாம் என் இடத்துல வாங்கன்னு சொல்லி. அதனால் இப்ப சொல்லி ஜெபிக்க போறோம். கர்த்தாவே, என் மேல தேவையற்ற நுகங்களையும் பாரத்தையும் வச்சிருக்கிறதான எல்லா சத்ருவின் திட்டங்களை நான் இப்போ அறிந்து கொண்டு இப்போ உங்க சமூகத்துக்கு வரேன். ஐ லே டவுன் மை ஹெவி பர்டன். என்னுடைய தாங்க முடியாத இந்த சுமையை, இந்த பாரத்தை உங்க சமூகத்துல நான் இறக்கி வச்சிடுறேன்ப்பா. ஓ, நான் இனி இந்த சுமைகளை சுமக்க போவது இல்லை. சொல்லுங்க, நான் இனி சுமைகளை சுமக்க போவது இல்லை. நிறைய நேரம் கவலைகளும் ஏக்கங்களும் நிறைவேறாத அநேக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய சிந்தையை அப்படியே பாரப்படுத்தி கொண்டே இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் அதை பார்க்கிறேன். சில நேரங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் அது இருந்திருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் உடனே அதை உணர்த்தும் பொழுது அந்த சிந்தையில காணப்படுகிற பாரத்திலிருந்து வெளியே வர நான் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். ஆகையினால நீங்க இந்த ஜெபத்துல இணைந்து ஜெபிக்கிற நீங்க யாராக இருந்தாலும், உங்களுடைய சிந்தையில எண்ணங்களிலே எவ்விதமான பாரங்கள் உங்களை அழுத்தி கொண்டிருந்தாலும், எதிர்காலம், பொருளாதாரம், சரீரத்தின் பலவீனம், பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை, பிள்ளைகளுடைய தொழில், ஊழியம் என்று சொல்லி உங்களை பாரப்படுத்துகிற எதுவும் தேவனால் வந்தது அல்ல. அவர் தருகிறதான நுகம் மெதுவாயும் லகுவாயும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மள இந்த மன உளைச்சலுக்குள்ள, கவலைக்குள்ள, வேதனைக்குள்ளாக, ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்குறதான இந்த பாரங்கள் தேவனால் உண்டானது அல்ல, அது பிசாசினால் உண்டானது. ஆகையினால் இப்ப சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னை பாரப்படுத்தும்படி என் சிந்தையிலும் எண்ணங்களிலும் இருக்கிறதான பாரத்திற்குரிய சுமைக்குரிய எண்ணங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் சிந்தையை விட்டு, என் மூளை பகுதியை விட்டு நான் வெளியேற்றுகிறேன். ஓ, நான் இனி சத்ருவினுடைய இந்த சுமைகளை என்னுடைய மூளை பகுதிக்குள்ளாக வைத்து நான் சுமக்க போவது இல்லை. பிசாசு பல நேரங்களிலே சுமைகளை, இந்த பாரங்களை பொய்களாக நமக்குள்ளாக வைத்திருக்கிறான். இது நடக்காது, இப்படி நடக்கவே நடக்காது, இது மாறவே மாறாது என்று சொல்லி சத்ருவினால பேசப்பட்ட பொய்கள் என் சிந்தையிலே நான் சுமந்து கொண்டிருக்கிற தேவையில்லாத நுகங்களாக, பாரங்களாக, சுமைகளாக இருக்கிறது. இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அந்த சுமைகள் எல்லாம், அந்த பாரங்கள் எல்லாம் என்னுடைய சிந்தையை விட்டு விலகுவதாக. ஓ, I come out of every anxiety and stress that is struggling in my mind. என்னுடைய சிந்தைக்குள்ளாக போராடி கொண்டிருக்கிறதான இந்த மன அழுத்தம், இந்த கவலை இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய சிந்தையை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. எல்லா தேவையில்லாத நுகங்களும் பாரங்களும் சுமைகளையும் நான் இப்பொழுது இறக்கி வைத்து விடுகிறேன் தேவனுடைய சமூகத்திலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை அண்டையிலே எல்லா பாரங்களையும் சுமைகளையும் நான் இறக்கி வைக்கிறேன். Oh, hallelujah. Oh, hallelujah. Hallelujah. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய நன்மைக்குரிய வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இந்த பிஸ்கா மலையிலே நான் இருக்க போவது இல்லை. நன்மைக்குரிய வாசல்கள் எனக்காக இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஓ, நன்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், நன்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் எனக்காக வாசல்கள் திறக்கப்படுவதாக.
நன்மைக்குரிய வாசல்கள், ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஹல்லேலூயா. சொல்லுவோம். அமைதலா இருக்க வேண்டாம். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே, நன்மையின் வாசல்களை கர்த்தர் எனக்காக திறப்பீராக. ஆசீர்வாதத்தின் வாசல்களை கர்த்தர் எனக்காய் திறப்பீராக. ஒருவேளை இதுவரைக்கும் அது மூடப்பட்டிருக்கலாம், சத்ருவின் தந்திரத்தினால அது என் கண்களுக்கு மறைந்திருக்கலாம். அப்படி ஒரு வாசல் இருக்கிறதே எனக்கு தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது அந்த வாசல்களை நான் பார்க்கிறேன். நன்மையின் ஆசீர்வாதத்தின் வாசல்களை பார்க்கிறேன். அந்த வாசல்கள் வழியாக நான் நுழைந்து ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறதான கானானுக்குள் நான் நுழைகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ். நம்ம சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, என் கண்களை திறந்தருளும்பா. கர்த்தருடைய நன்மையை நான் பார்க்கும்படி எனக்காக நீங்க வச்சிருக்கிறதான நன்மையின் வாசல்கள், ஆசீர்வாதத்தின் வாசல்களை பார்க்கும்படி லார்ட், ஐ ப்ரே தட் யூ வில் டச் மை ஐஸ் அண்ட் ஓபன் them. என்னுடைய கண்களை தொட்டு நீங்க திறந்துருளுங்கப்பா. திறங்கப்பா. அப்பா, அன்றைக்கு பர்த்திமை குருனுடைய அந்த அழிந்து போகிற சரீரத்தின் கண்களையே நீங்க திறந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை நீங்க திறக்கிறது அதிக நிச்சயம் ஆண்டவரே. ஆகையினால் இப்ப நான் ஜெபிக்கிறேன், என் கண்களை தொடுங்க. பர்த்திமேயுவை நீங்க சுகமாக்கின மாதிரி என்னுடைய கண்களை நீங்க சுகமாக்குங்க. என் கண்களை திறங்க. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு எனக்காக வைத்திருக்கிறதான வாசல்களை நான் பார்க்கணும். எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் வாசலை நான் பார்க்கணும். எனக்காக என் கண்களை திறங்கப்பா. அந்த நன்மையின் வாசலை நான் பார்க்கணும். தீமைகளை மாத்திரமே பார்த்து பழகி போன என் கண்கள் இனி நன்மைகளை பார்க்கட்டும், இனி ஆசீர்வாதத்தை பார்க்கட்டும். அதற்குள்ளாக நுழையும்படியாக கர்த்தர் என் கண்களுக்கு அதை காண்பிப்பீராக. நான் அதற்குள்ளாக நுழைந்து கர்த்தருடைய மகிமையை நான் அனுபவிக்க போகிறேன். கர்த்தருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக இருக்க போகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். அடுத்ததாக நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். இனி என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய உழைப்பு, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதான இந்த சரீரத்துல, இந்த வேலையில, அது ஊழியமா இருக்கலாம், நம்முடைய தொழிலா இருக்கலாம், அதுல நாம் செய்கிறதான அந்த முயற்சிகள், அந்த உழைப்பு வீணாய் போவது இல்லை. என்னுடைய உழைப்பு, என்னுடைய ஊழியம், என்னுடைய தொழில், நீங்க செய்யறதான உங்களுடைய என்ன ப்ரொஃபஷனா இருந்தாலும், நீங்க எந்த வேலையில இருந்தாலும் அது வியர்த்தமாய் அது போவது இல்லை, வீணாய் போவது இல்லை. சொல்லுங்க, கர்த்தாவே, கர்த்தர் நீர் எனக்கு தந்திருக்கிறதான கிரியையை நான் செய்யும் பொழுது அது வீணாய் போவது இல்லை. நிறைய நேரங்களிலே நம்மளுடைய கிரியைகள், நம்ம செய்கிறதான அது வேலையோ ஊழியமோ அது வீணானதாக இருக்கிறது. இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். காரணம், தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவில்லை, தடையாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்களினாலே நிரம்பி இருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கை எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத உழைப்பை உழைத்து கொண்டிருக்கிறோம். ஆகையினாலே நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனம் இல்லாத உழைப்பை ஏற்படுத்துகிறதான எல்லா விதமான கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறுவதாக. கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதான கிரியைகளை நான் நடப்பிப்பேன். அது பிரயோஜனமானதும் என் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மையை தரக்கூடியதுமாய் இருக்க போகிறது. இனி நான் அப்பிரயோஜனமானதை நான் செய்ய போவது இல்லை. அப்பிரயோஜனமான கிரியைகளை என்னுடைய வாழ்க்கையில நான் அனுமதிக்க போவது இல்லை. கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க போகிறேன். கர்த்தருடைய மகிமையின் முழுமையும் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்க போகிறேன். விசுவாசத்தோட சொல்லுங்க, I am going to experience the completeness of God's glory in my life. கர்த்தருடைய மகிமையின் முழுமையை என் வாழ்க்கையை நான் அனுபவிக்க போகிறேன். நானும் என் பிள்ளைகளும் என் சந்ததியும் அதை அனுபவிப்பார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நான் இந்த பிஸ்கா மலையில இருந்தது போதும் அப்பா. என்னை கானானுக்குள் அழைத்து செல்வீராக. கானானுக்குள் நான் நுழையும்படி எனக்கு தேவையான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு தாங்கப்பா. There is a level of consecration that is needed to enter into Canaan. நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். இந்த கானானுக்குள்ளாக நுழைகிற அந்த நேரத்துல யோசுவா ஒரு காரியத்தை செய்கிறார். கானானுக்குள்ளாக நுழையும் பொழுது அந்த சந்ததி, அதாவது
வனாந்தரத்திலே பிறந்த அந்த சந்ததி, 40 வருடம் வனாந்தரத்தில் பிறந்த சந்ததி, அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கைக்குள்ளாம விருத்த சேதனம் பண்ணப்படாம இருந்தாங்க. எகிப்திலிருந்து கிளம்பினவங்க எல்லாரும் வனாந்தரத்துல இறந்துட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அடுத்தது பிறந்த சந்ததி தேவனுடைய உடன்படிக்கைக்கு பங்கு இல்லாதவர்களாக இருந்தாங்க. அதனால யோசுவா முதல் காரியமா அவர் செய்யற ஒரு காரியம், அந்த உடன்படிக்கையை அவர் நிலைநாட்டுகிறார். அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறார். அந்த கானானை சுதந்திரிக்கிறதுக்கு அது ரொம்ப அவசியமா இருக்குது. ஆகினால இப்பொழுது நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். நான் என்னுடைய கானானின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளோ, இருதயத்தின் விருத்த சேதனம் இல்லாமையோ, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே என்னுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக. அன்றைக்கு மாம்சத்தின் விருத்த சேதனம், ஆனால் இன்றைக்கு இருதயத்தின் விருத்த சேதனம் நமக்கு அவசியம். ஆகையினால இப்போ நம்ம தேவனுடைய சமூகத்துல கேட்போம், கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில அப்பா இந்த சுத்திகரிப்பை கர்த்தர் ஏற்படுத்துங்க. நான் கானானுக்குள்ள சும்மா நுழையிறது மாத்திரம் முக்கியம் இல்ல, நான் சுத்திகரிக்கப்பட்டவனாய் தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளையாய் கர்த்தர் சொன்னதான வார்த்தையை நிறைவேற்றுகிறவனாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனாய், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாய் நான் இந்த எல்லைகளுக்குள்ளாக நுழைய வேண்டுமே ஒழிய, என்னுடைய வாழ்க்கையில நான் இனி இந்த அசுத்தங்களை நான் சுமந்து கொண்டிருக்க போவது இல்லை. கானானுக்குள் என்னுடைய அசுத்தங்களை நான் சுமந்து கொண்டு போக போவது இல்லை. ஆகையினால் இப்பொழுதே என்னுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக. சொல்லுவோமா? லெட் மை ஹார்ட் பி சர்க்கம்சைஸ்ட். என்னுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். என்னுடைய இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்படட்டும். ராபா ஷாந்தோ கோராபா டேனே காதோ. சொல்லுங்க சொல்லுங்க, என்னுடைய இருதயத்தை கர்த்தர் சுத்திகரிங்க. என்னுடைய இருதயத்தை கர்த்தர் சுத்திகரிங்க. என்னுடைய இருதயத்தை கர்த்தர் சுத்திகரிங்க. ஓ காரணம், நான் கானானுக்குள் நுழைகிறேன். கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அனுபவிக்க போகிறேன். ஆகையினாலே நான் விருத்த சேதனம் இல்லாமல் அதை நான் செய்ய முடியாது. ஆகையினால் இப்பொழுது ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை நான் என்னுடைய இருதயத்திலே பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் இந்த கிரியை என்னில் நடப்பிப்பீராக. என்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுவதாக. பரலோக அக்கினியினால் என்னுடைய இருதயம் சுத்திகரிக்கப்படுவதாக. சொல்லுங்க எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் ஆவியில நிரம்பி ஜெபிக்கலாமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் போது இந்த காரியத்தை சிந்தையில வைத்து ஜெபிங்க. லார்ட், consecrate my heart. Lord, clean my heart by your fire. உம்முடைய அக்கினியினாலே என்னுடைய இருதயத்தை சுத்திகரிங்கப்பா. இந்த கானானுக்குள் நான் நுழையும் பொழுது இது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. சொல்லுவோம். Lord, clean my heart with your holy fire. Rabo de na kushantola rabo de nate. O ragantola rabo de regadudaga bashagado ne beida. Rakete kele ne tiriantona mashakato. O marunali entelia torabashake. Rukuto koragabade ne keriato na boga. Regete ke beida raganta ragadaga boda raganturo darabo shantola ne antako. Rugede niya tekelia. எந்த இடத்துல சுத்திகரிப்பு தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல பரலோக அக்கினி இறங்கட்டும் என்று சொல்லுங்க. ஜெபிப்போம். அமைதலா இருக்க வேண்டாம். ஜெபிப்போம். Oh Jesus, என்னுடைய இருதயத்தை சுத்திகரிங்கப்பா. என்னுடைய இருதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்கப்பா. எங்கெங்கெல்லாம் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எந்த அறைகளில மறைந்திருந்தாலும் அதையெல்லாம் இப்பொழுது பரலோக அக்கினியினாலே எரிந்து சாம்பலாய் போகட்டும். ஓ ஹல்லேலூயா. சரியான இருதயம் இல்லாம கானானுக்குள்ள நுழைகிறதுல பிரயோஜனமே இல்லை. இருதயம் சுத்திகரிக்கப்படாம கானானுக்குள்ள நுழைகிறதுல பிரயோஜனமே இல்லை. ஓ காரு ஷெகெடெலே நெபெய்டா ஹந்து ரகடா ரகடெனேதே. ஓ ஜீசஸ். சொல்லி ஜெபிப்போமா? கர்த்தாவே, அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் என்னுடைய பங்காய் மாற்ற பண்ணுவீராக. அப்பா, என்னுடைய பங்கு இனி போராட்டமும் தடைகளும் தாமதங்களும் என்னுடைய பங்காய் இல்லாமல் அற்புதங்களும் அதிசயங்களும் கர்த்தருடைய மகிமையும் என்னுடைய பங்காய் மாறுவதாக சொல்லி ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, இனி என்னுடைய வாழ்க்கையில போராட்டமும் தடையும் என்னுடைய பங்காய் இருக்க போவது இல்லை. இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். போராட்டம், தாமதங்கள்,
மன வருத்தங்கள், பாரங்கள், இதெல்லாம் என்னுடைய பங்கா இருந்திருக்கலாம். ஆனால் இனி அதனுடைய பங்கா இருக்க போவது இல்லை. அற்புதங்களும் அதிசயங்களும் கர்த்தருடைய மகிமையும் என்னுடைய பங்கா இருக்க போகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் எனக்கு தருகிற கானானுக்குள் நான் நுழையும் பொழுது நான் இதற்குரிய ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். கர்த்தருடைய அற்புதங்களும் அதிசயங்களும் என்னுடைய பங்காய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ராஷா கைட்டோரா பௌனா டேகேலி அன்டரபோ. ஓ சொல்லி ஜெபிங்க. கர்த்தாவே, நான் இனி என்னுடைய எந்த பழைய காரியங்களையும் கானானுக்குள் சுமந்து வரப்போவது இல்லை. எந்த பழைய காரியங்களையும் கானான் எல்லைகளுக்குள்ளாக நான் சுமந்து வரப்போவது இல்லை. நான் கானானுக்குள் நுழையும் பொழுது புதிதானவனாகி, ஓ நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கர்த்தருடைய மகிமையை தான் நான் பார்ப்பேனே ஒழிய எந்த பழைய காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையின் பங்காக இருக்க போவது இல்லை. எந்த பழைய புலம்பலின் பாடல்களோ, எந்த பழைய தாமதங்களோ, எந்த பழைய பலவீனங்களோ என்னுடைய பாடலாக, என்னுடைய வார்த்தையாக, என்னுடைய பேச்சாக இருக்க போவது இல்லை. ஓ கர்த்தருடைய மகிமை, அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் என்று சொல்லி அதுவே என்னுடைய பங்காய் இந்த நாட்களிலே மாறுவதாக. கேளுங்க எல்லாரும் உற்சாகமாய். ஓ ராகோஷபே டோனா என்டெலியான்டோ காரோடானேடே. ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ். கானானுக்குள் நான் நுழையும் பொழுது, ஓ கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களையே என்னுடைய பங்காய் நான் மாற்றிக்கொள்ளுகிறேன். இனி என்னுடைய வாழ்க்கையில வேற எந்த காரியம் என்னுடைய பங்காய் இருந்தாலும் அதையெல்லாம் மாற்றப்படுவதாக. ஓ ஜீசஸ். அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, என்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்யுங்கப்பா. Let my cup overflow. என்னுடைய பாத்திரத்தை நிரம்பி வெளியே செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து ஜீவ நதியாக நீர் பெருக்கெடுத்து ஓடி, ஓ என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிற ஒரு அனுபவமாய் மாறட்டும். ஓ கானான் தேசத்திற்குள்ளாக நான் நுழையும் பொழுது, ஓ அந்த பொங்கி எழும்புகிற ஒரு அனுபவம் என்னிடத்திலே உண்டாகட்டும். Oh Lord, fill my cup and let my cup overflow in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும். சொல்லுவோம். ஆவியானவரே, என்ன முழுசுமா நிரப்புங்கப்பா. என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆவியானவர் என்ன நிரப்புங்கப்பா. ஓ நான் இப்பொழுது கர்த்தருடைய பிரயோஜனத்துக்கான ஒரு பாத்திரமாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவர் என்னிலே ஊற்றப்பட்டு என்னிலிருந்து பொங்கி எழும்புகிற ஜீவ நதியாக ஓ என்னிலிருந்து பொங்கி எழும்புவீராக. உம்முடைய வல்லமை நிறைவு என்னை மூடுவதாக. ஓ ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Oh Jesus. அடுத்ததாக சொல்லி ஜெபிக்க போகிறோம். கானானுக்குள் நுழைய முடியாமல் என்னை பின்னுக்கு இழுக்கும் இந்த பிஸ்காவின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செயலிழந்து போவதாக என்று சொல்லி ஜெபிப்போமா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கானானுக்குள்ளாக நுழைய முடியாதபடி என்னை பின்னுக்கு இழுக்கும் இந்த பிஸ்காவிலிருந்து செயல்படுகிறதான வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கை விட்டு வெட்டப்படுவதாக. I will move progressively towards the promised land. கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினதான தேசத்தை நோக்கி நான் முன்னேற்ற பாதையிலே நகர்வேனே ஒழிய இந்த பிஸ்காவிலிருந்து செயல்படுகிற வல்லமைகளிலானே நான் பின்னுக்கு இழுக்கப்பட போவது இல்லை. இழுக்கிறதான எல்லா வல்லமைகளையும், கட்டுகளையும், எல்லா விதமான சங்கிலிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே உடைத்து போடுகிறேன். கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற முன்னேற்ற பாதையிலே இயேசுவின் நாமத்தினாலே நான் நடப்பேன். ராடோ பாஷாபா கே ரபௌதா ரென்டே கே ரபௌதலி அன்டல பௌதரி ஹஷபௌகானே காட்டோ. சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறதான நன்மையின் எல்லைகளுக்குள்ளாக என் கால்கள் நடக்கும். என் கால்களினாலே நான் அதில் நடந்து திரிந்து கர்த்தருடைய மகிமையை நான் பிரஸ்தாபப்படுத்துவேன். நான் இனி இந்த பிஸ்காவிலேயே இருக்க போவது இல்லை. பிஸ்காவிலேயே இருந்து வெறும் வேடிக்கை பார்க்கிறதுக்காக நான் வரல. வேடிக்கை பார்க்கிறதுக்காக 40 வருடங்கள் பிரயாணம் கிடையாது. 40 வருடத்தின் இந்த
வனாந்தர பிரயாணம் வெறுமனே வேடிக்கை பார்ப்பதற்காக அல்ல, கானானுக்குள் நுழைய வேண்டும். அன்றைக்கு அந்த 2 பேர் தான், யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் அவர்கள் நுழைந்தார்கள். அதனால இப்ப நம்ம சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, இவ்வளவு நாட்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உங்க சமூகத்துல இருந்தது வெறுமனே வேடிக்கை பார்ப்பதற்காக அல்லப்பா. நன்மையை பார்க்கணும். நன்மையை பார்க்கிறது மாத்திரம் இல்ல, நன்மையை சுதந்திரிக்கணும். நன்மையின் எல்லைகளுக்குள்ளாக நுழைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். I will stand as a testimony for your glory. உம்முடைய மகிமைக்கு நான் சாட்சியாக நிற்பேன். அதற்காக நான் இனி பிஸ்கா மலையில் இருக்க போவது இல்லை. நான் கானானுக்குள் நுழைகிறேன். வெறுமனே வேடிக்கை பார்ப்பதற்காக கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. நான் கர்த்தருடைய மகிமைக்கு சாட்சியாக இருக்க போகிறேன். சொல்லுங்க சொல்லுங்க, கர்த்தருடைய மகிமைக்கு சாட்சியாக நான் இருக்க போகிறேன். I will stand as a testimony of the goodness of God. கர்த்தருடைய நன்மை, கர்த்தருடைய மகிமைக்கு சாட்சியாக, புகழ்ச்சியாக நான் எழும்பி நிற்பேன். Oh Jesus, Rato Basheke. Oh Jesus, நான் இனி வாளாக இருக்க போவதில்லை, தழையாக இருப்பேன். நான் இனி வாளாக இருக்க போவதில்லை, நான் தழையாக இருப்பேன். Oh Jesus, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய மகிமைக்கு பங்குள்ளவனாய் நான் இருக்க போகிறேன். கர்த்தருடைய மகிமையை என் வாழ்க்கையில தடை பண்ணுகிறதான இந்த பிஸ்காவின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே வெட்டப்பட்டு வெளியேற்றப்படுவதாக. கானானுக்குள் நுழைவதே மகிமை. வனாந்தரத்திலே சுற்றி திரிவது மகிமை அல்ல. வனாந்தரத்திலே சுற்றி திரிவது மகிமை அல்ல. கானானுக்குள் நுழையணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், நன்மைகளை பார்க்கணும். இதுதான் க்ளோரி, இதுதான் மகிமை. ஆகையினாலே சொல்லி ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, நான் இனி அப்பா இந்த மலையில் இருக்க போவது இல்லை. நான் மகிமைக்குள்ளாக நுழைய போகிறேன். கர்த்தருடைய மகிமைக்கு சாட்சியாக நான் இருக்க போகிறேன். ஓ ஜீசஸ், ஜீசஸ், என்னுடைய வாழ்க்கையில இந்த கானானுக்குள்ளாக நுழைய முடியாம, இந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக நுழைய முடியாம என்னை தடை பண்ணுகிறதான எல்லா வல்லமைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னை விட்டு அகன்று போவதாக. அது எங்க மறைந்திருந்தாலும், அது என் குடும்பத்தில் எந்த அஸ்திபாரத்திலே மறைந்திருந்தாலும், அது ஒருவேளை என்னுடைய ரத்தத்தில் மறைஞ்சிருக்கலாம். என்னுடைய ரத்தத்தில் இருக்கிறதான தீமையின் பலிபீடங்களாக அது இருக்கலாம், தீமையின் உடன்படிக்கைகளாக, பொருத்தனைகளாக இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், அது எதுவாக இருந்தாலும் இப்பொழுதே அது எல்லாம் வெட்டப்படுவதாக. கானானுக்குள் நான் நுழைய முடியாதபடி, கர்த்தருடைய இளைப்பாறுதலை நான் காண முடியாதபடிக்கு என்னை பின்னுக்கு இழுக்கிறதான வல்லமைகள் எந்த இடத்திலிருந்து செயல்பட்டாலும், என்னுடைய ரத்தத்தில் இருந்தாலும், என்னுடைய டிஎன்ஏல இருந்தாலும், என்னுடைய குடும்பத்தில் மறைஞ்சிருந்தாலும், என் சந்ததியில் இருந்தாலும், என்னுடைய முற்பிதாக்கள் வழியா வந்திருந்தாலும், அது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் வெட்டி போடுகிறேன். என்னை நானே இப்பொழுது இயேசுவின் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையோடு இணைத்துக் கொள்கிறேன். நான் இயேசுவின் இரத்தத்தினால் இணைக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தோடு கூட இணைந்திருக்கிறவன். ஆகையினாலே இந்த தீமையின் காரியங்களிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நுழைவேன். ஓ ஜீசஸ், 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 ஜீசஸ். கர்த்தாவே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? Lord, you are the God who leads us victoriously. அப்பா, எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனப்பா நீர். நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் இனி பிஸ்காவில் இருந்து வெறும் வேடிக்கை பார்க்கிறவர்களாய் நாங்கள் இல்லாம எங்களை கானானுக்குள்ள அழைத்து செல்ல நீர் உண்மையுள்ளவராய் இருப்பதனாலே உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். நன்றி என்று சொல்லலாமா? Lord, thank you Jesus. கர்த்தாவே, என்னை கானானுக்குள், இளைப்பாறுதலுக்குள், மகிமைக்குள், கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்குள் என்னை அழைத்து செல்லுகிற
தருகிற தேவனே உமக்கு நன்றி 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 நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க, தேங்க் யூ ஜீசஸ்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. he is going to lead you to this restoration. இந்த 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 இளைப்பாறுதலுக்குள்ளாக, இந்த கானானுக்குள்ளாக உங்களை அழைத்து செல்ல ஒரு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய கரத்தை அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்துருவோம். பிஸ்காவில் இருந்து அவர் நம்மளை கூட்டிட்டு போறாரு, கானானுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறாரு, அவர் நம்ம முன்னாடி போறாரு. ஆகையினால எந்த விதமான யோர்தானோ எவ்விதமான எரிகோவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் என் முன்பதாக போவதனாலே, அவர் என் கைகளை பிடித்திருப்பதனாலே நான் கானானுக்குள் நுழைவேன், நான் கானானுக்குள் நுழைவேன், கானானின் மகிமையை பார்ப்பேன், அனுபவிப்பேன், கர்த்தருடைய மகிமையை சாட்சியிடுவேன். ஓ ராபோ நாகா ஷகலோ. அதற்காக நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா. நீர் என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை செய்ய போகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குறை உள்ள என் வாழ்க்கையை நிறைவாய் மாற்றி இளைப்பாறுதலை தருகிறதற்காக இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லலாமா? ஓ இளைப்பாறுதலை தருகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நிச்சயமாக வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உங்களை பிஸ்காவில் இருந்து கானானுக்குள் இளைப்பாறுதலுக்குள்ள உங்களை அழைத்து செல்ல அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களை கைவிடுவதற்காகவோ உங்களை அந்த மலையிலேயே வேடிக்கை பார்க்கிறதுக்கு விட்டு விட்டு செல்லவோ அவர் உங்களுடைய கரத்தை பிடிக்கல. ஓ சொல்லுங்க, என் கரத்தை பிடித்த தேவன் நீர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்து சென்று மகிமைக்குள்ளாக ஓ என்னை நிலைநிறுத்த நீர் உண்மையுள்ளவரப்பா, ஓ உண்மையுள்ளவரப்பா, உண்மையுள்ளவரப்பா. எங்களுடைய விசுவாசத்தை ஓ தொடங்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை பார்த்து எங்களுடைய ஓட்டத்தை ஓட ஓ உம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. ஓ அப்பா, எங்க வாழ்க்கையில ஆரம்பத்தை தந்தது நீர் என்று சொன்னால் அப்பா, அந்த ஆரம்பத்தினுடைய இறுதி வரை நீர்தான் எங்களை நடத்த போகிறீர். அதற்கு நடுவுல ஊடாக வந்து அந்த ஆரம்பத்தை தடை செய்யவோ முடிக்கவோ எந்த வல்லமைகளுக்கும் அதிகாரம் இல்லை, எந்த வல்லமைகளுக்கும் அதிகாரம் இல்லை. ஓ ஜீசஸ், you are the only one who has the power to finish whatever you have started. என் வாழ்க்கையில நீர் எதை ஆரம்பித்திருக்கிறீரோ அதை முற்று முடிய நடத்த நீர் ஒருவரே போதுமானவர், நீர் ஒருவரே போதுமானவர், நீர் ஒருவரே போதுமானவர். என் வாழ்க்கையில ஆரம்பித்த எல்லா நற்காரியங்களையோ முற்றுமுடிய நடத்த நீர் போதுமானவர். கானானை சுதந்திரிப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி என்னை அழைத்து வந்த தேவன் வெறுமனே என்னை பிஸ்காவிலே விட்டு செல்ல போவது இல்லை, என்னை கானானுக்குள்ளாக நீங்க அழைத்து செல்ல போறீங்கப்பா. அதற்காக நான் நன்றி என்று சொல்லுகிறேன், நன்றி என்று சொல்லுகிறேன், நன்றி என்று சொல்லுகிறேன் அப்பா. தேவன் நீர் எங்களுக்கு போதுமானவரப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானது. இதனாலே நாங்கள் இவ்விதமாய் உம்முடைய சமூகத்திலே இந்த கானானுடைய இளைப்பாறுதலுக்காக, அந்த இடத்திலிருந்து வெளிப்படுகிற கர்த்தருடைய மகிமைக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இதுவரை பிஸ்காவிலேயே இருந்து எங்களுடைய காலத்தை நாங்கள் வீணடித்திருக்கலாம். வெறுமனே அற்புதங்களின் விளிம்பில் நின்று அதை வேடிக்கை பார்க்கிறவர்களாக நாங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் நீர் இந்த நாளில் எங்களுக்கு வாக்கு பண்ணினீர், எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர். நாங்கள் அதற்காக ஜெபித்திருக்கிறோம். நாங்கள் இனி பிஸ்காவிலேயே இருந்து வேடிக்கை பார்க்கிறவர்கள் அல்ல, நாங்கள் கானானுக்குள் நுழைந்து கர்த்தருடைய மகிமைக்கு சாட்சியிடுகிறவர்கள். நாங்கள் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில சொன்னதை செய்யும் அளவும் நீர் கைவிடுவதில்லை. எங்களை கரம் பற்றி பிடித்திருக்கிற தேவன், நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை. நாங்க உங்க கரத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு உமையே பின்தொடர கர்த்தருடைய மகிமைக்கு வருகிற நாட்களில் எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாங்கள் சாட்சியிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தடை செய்கிற வல்லமைகள் மாறட்டும் அப்பா. இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளாகும் ஒரு விசேஷித்த ஒரு அபிஷேகம் ஊற்றப்படட்டும். விசுவாசத்திலே அவர்களை பலனடைய செய்யும். எழும்புவார்களாக, கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்களாக. இதனாலே எங்களை பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய மகிமைக்கு சாட்சியாக, புகழ்ச்சியாக எங்களை நிறுத்தும். வருகைக்காக ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you. God bless you.